ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி தான் கூமாப்பட்டி. கூமாப்பட்டி ஹீரோ நம்ம தங்கப்பாண்டி குறித்தும் இந்த காணொளியில் காணவிருக்கும். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். கூமாப்பட்டி என்ற ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தது யாருக்குமே தெரியாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டில் மிக அறிந்த ஊர்களில் மிக சிறந்த ஊர்கள் மட்டுமே தெரிந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட, அதாவது எடுத்துக்காட்டாக கொடைக்கானல், ஊட்டி மற்றும் குற்றாலம் போன்ற இடங்கள் தான் தமிழ்நாட்டில் பிரபலமான இடங்களாக அறியப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திடீரென்று சமூக வலைதளத்தில் ஒரு நபர் இடக்கூடிய ஒரு பதிவின் காரணமாக ஒரு சிறிய குக்கிராமம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிய வருகின்றது. அதே நேரத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12 கோடி தமிழர்கள் என்று அறியக்கூடிய அனைவருக்கும் இந்த செய்தி பரப்பப்படுகின்றது. அது எப்படி சாத்தியம் என்றால் அது சமூக வலைதளத்தின் சக்தி என்றே கூறலாம். அந்த அளவிற்கு சமூக வலைதளங்களில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய பலர் தங்களுக்கான செய்திகளை மிக எளிதாகவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பரப்புகிறார்கள். அந்த வகையில் தான் இந்த கூமாப்பட்டி விடயமும் மிகப்பெரிய அளவிற்கு பரவுனது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக தங்கப்பாண்டியன் என்ற ஒரு தனி நபர் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க என்ற வாசகத்தோடு நீரில் நின்றவாறு இங்கே இருக்க தண்ணீர் சர்ப்பத்து மாதிரி இருக்குங்க என்ற வாசகத்தோடு மிக சிறப்பாக ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அவர் அவ்வளவு அதிகமாக அந்த ஊரை பற்றி கூறியிருந்தாலும் அதுவும் ஒரு மலை கிராமமும் மிக அழகாக அனைவராலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய, பார்க்கக்கூடிய, மேலும் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய கிராமம்தான். விவசாயத்தை முழுமையாக நம்பியிருக்கக்கூடிய அந்த கிராமம் என்பது மிகவும் சிறப்பானதொரு கிராமமாக அனைவராலும் தற்பொழுது அறியப்பட்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் தாங்க தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கு. அந்த கிராமத்தினுடைய சுற்றுலா வளர்ச்சித்துறைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி அல்ல 10 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த சுற்றுலா வளர்ச்சிக்கும் வித்துட்டு இருக்கின்றது தமிழ்நாடு அரசு என்று கூறினால் அது மிகையாகாது. ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் சாத்தியமானது யாரால் என்றால் அந்த ஒரு காணொளியின் வாயிலாக வந்த அந்த ஒரு மெசேஜ் தாங்க. அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை வெகுவாக கவர்ந்து இழுத்தது. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அரசாங்கமும் அதை உற்று நோக்கி அதற்காக ஏன் இங்கே சுற்றுலாத்தலம் அமைக்கக்கூடாது என்ற தோணியில் நிதியும் ஒதுக்கி இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம்னே சொல்லலாம். ஒரு தனி மனிதன் தனது கிராமத்தை மிகப்பெரிய அளவிற்கு பிரபலப்படுத்தி இருக்கிறாரு. அதன் காரணமாக அந்த கிராமம் வளர்ந்து நிற்கின்றது என்றால் அது சமூக வலைதளங்களின் இன்றைய 2026 இந்த நாட்களில் இருக்கக்கூடிய தாக்கமும், இரண்டாவது அதை சொல்லக்கூடிய நபர்களுடைய ஒரு விதமான ஈர்ப்பும் தான் இதற்கு காரணம் என்று கூறலாம். மூன்றாவது, இதை சாதாரண ஒரு விடயமாக விட்டுவிடாமல் இப்படி ஒரு கிராமம் இருப்பதை தொடர்ச்சியாக மக்கள் தேடி அறிந்து கொண்டிருந்ததும், அதே நேரத்தில் மக்கள் அறிந்து கொள்வதை அரசாங்கம் உணர்ந்து அரசாங்கமும் தேடி பிடித்து அந்த கிராமத்தை உயர்த்துவதற்கான முழு முயற்சியும் ஈடுபட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கிராமத்தை முழுமைப்படுத்தி இந்த கிராமத்தினுடைய எல்லா விடயங்களையும் சரி செய்து இந்த கிராமத்தினுடைய சுற்றுலா வளர்ச்சித்துறையை மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றது இந்த காணொளி மற்றும் அரசாங்கம் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. கூமாப்பட்டி என்ற கிராமம் என்பது தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் வாத்தியார் இருப்பு வட்டத்தில் வாத்தியார் இருப்பு ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமமாகும். கூமாப்பட்டி வாத்தியார் இருப்பு மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் அருகில் கன்சாபுரம் கிராமமும் உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற மிகப்பெரிய ஒரு ஊரினுடைய அருகிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூமாப்பட்டி கிராமம் அமைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இன்னமும் தங்கப்பாண்டி அவர்கள் வெளியிட்ட காணொளியில் ஒரு அணை இருப்பதாக கூறியிருப்பார். அந்த அணையின் பேர் பிளவக்கல். இந்த கிராமத்தில் அருகாமையில் தான் அது இருக்குது. அந்த அணை மழை காலங்களில் அதிக நீருடனும் மிக செழிப்பான ஒரு அணையாகவும் அறியப்பட்டு வருகின்றது. நிச்சயமாக இந்த ஊருக்கு அரசாங்கம் முன்னுதாரணமாக இந்த ஊரை கையில் எடுத்து இதனுடைய சுற்றுலா வளர்ச்சித்துறையை மேம்படுத்தினால் இதுபோன்று பல ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அனைத்து ஊர்களும் சுற்றுலா வளர்ச்சித்துறையில் ஒரு முன்னோடி மாநிலமாக நமது மாநிலம் மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் ஒரு இலங்கையை எடுத்துக்கிட்டால் அந்த இலங்கையில் ஒரு சிறு சிறு இடங்களும் கூட, குளிர்ச்சி மிகுந்த இடங்களும் கூட தற்பொழுது ஒரு வைரலாக கூடிய இடங்களாக, சுற்றுலா தலங்களாக மாற்றப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் கூட இதுபோன்று பல இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில்
வட்டாரங்களில் பல ஊர்கள் இருக்கின்றன. இது அனைத்தையும் சுற்றுலாத்துறைக்கு கீழ் ஏற்பாடு செய்தால் மிக சிறப்பானதொரு சுற்றுலாத்துறை வளர்ச்சியை பெறும். இந்த ஒரு கட்டமான முடிவுகள் என்பது இந்த காணொலியில் மையக்கருவாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் அரசாங்கத்திற்கும் லாபம், மக்களுக்கும் லாபம் என்ற அடிப்படையில் நல்ல ஒரு பிரபலமான ஒரு விடயத்தை செய்யலாம் என்பதுதான் எனது காணொலியின் கருத்தாக இருக்கின்றது. இதுபோன்று சூப்பரான காணொலியோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். மேன்மலதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.